ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே சூப்பர் தான். உண்மையிலேயே நம்ம விஜய் சொக்க தங்கம் தான். ஏன்னா தான் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு கூட அவ்வளோ பயம். அந்த குடும்பத்தை மீறி பேசக்கூடாது, அந்த குடும்பமே சேர்க்கணும்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாரு. தான் பொண்டாட்டி தன்னை விட்டுட்டு போக மாட்டானோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாரு. ஜன்னல் வழியிலேருந்து ஒரு மிளகாவாக எடுத்து அடிக்கிறாரு. பாட்டி என்ன மிளகா வந்து விழுதுன்றாங்க. காவேரி பார்க்குறா, விஜய் தான் அடிக்கிறாரு. அதை பார்த்து காவேரியும் ரசிக்கிறா. சாரதாம்மாவுக்கு கோபம் வருது. சரின்ட்டு எல்லாம் வேலை செய்ய போயிடுறாங்க. காவேரி மட்டும் காய வைக்கும் போது நம்ம விஜய் வந்து என்னை விட்டுட்டு இப்படி இருக்குது சரியான்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே மறுபடியும் சாரதாம்மா வந்து கோவப்படுறாங்க. ஹவுஸ் ஓனரும் விஜயும் நல்லா குடிச்சிக்கின்னு ஏழை என்றால் ஒரு மதி, ஊமை என்றால் அதில் ஒரு அமைதின்ற கண்ணை கலைமனை பாடல் இன்னும் பாடல்லாம் நல்லா கலாட்டாவாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல சாரதாம்மாவுக்கு கோவம் வருது. என்னடி இவ்வளோ சத்தமாக வச்சுக்கின்னு இது பண்ணுறாங்கன்ட்டு. குமரம் போகிறாரு கேட்கறதுக்கு, என்ன இப்படி பண்ணுறீங்க லேடிஸ் இருக்கிற இடத்துலன்ட்டு. ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, இது என் வீடு தான், நான் யோசிக்கணுன்ட்டு. இல்லை தப்புன்னு சொல்லிட்டு செமையாக சொல்கிறாரு. அந்த இடத்துல குடும்பம்னா லேடிஸ் இருக்கணும், என் குடும்பத்தில் தான் இல்லை, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டா, ஆனால் என்னை விட்டுட்டு போக மாட்டா, எப்போ இருந்தாலும் என் பொண்டாட்டி என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. ஆனால் காவேரிக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, ஆனால் அம்மாவை மீறி செய்யக்கூடாதுன்னு அவ்வளோ இருக்கிறா. இந்த இடத்துல செமையாக இருந்தது. ஹவுஸ் ஓனர் குமரனை பற்றி சொல்லும் போது, குமரன் அவர் மொடா குடிக்காரு, பொண்டாட்டிக்கு நான் தான் பயப்படுவேன், அவரு பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு. இல்லை தெரியும், உங்களை இப்போ ஃபஸ்ட் டைம்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டே, அதுபோல் அவரையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. சூப்பர் பாண்டி, உன்னை விட்டுட்டு இவ்வளோ நல்ல பையனை விட்டுட்டு எப்படி உன் பொண்டாட்டி போனான்னு கேட்குறாரு. போல என் பொண்டாட்டி என்னை தேடி வருவான்றாரு. அந்த டைமில் காவேரிக்கும் அப்படியே ஒரு கஷ்டமாக இருக்குது. அடுத்தது காவேரி கடைக்கு போயிட்டு வரும்போது நம்ம விஜய் போய் தடுக்கிறாரு. என்ன பேசுகிறாருன்னு நாளைக்கு எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை.